inherent limitations of audit அப்படின்னா என்ன? See, first of all வந்து நமக்கு ஆடிட் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அது ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கலாம், கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ஆடிட்டர் வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் பொழுதே அதன் மேலே இருக்கிற மதிப்பு கூடுதல் ஆகுது. ஸோ ஒரு வேல்யூ அடிஷன் கிடைக்குது. ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வெறுமனே நீங்கள் போய் ப்ரெசென்ட் பண்ணுறதை விட அதில் ஒரு ஆடிட்டர் வந்து சைன் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதுக்கு மதிப்பு கூடுது, வேல்யூ ஆட் ஆகுது. இந்த வேல்யூவை ஆட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன் தான் இந்த ஆடிட்டிங். இப்போ இந்த ஆடிட்டிங்ல there are certain limitations சொல்றாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, என்னதான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஆடிட்டரோட சைனை போட்டு நீங்க கொண்டு போய் பத்திரமா வச்சாலுமே அந்த சைன் அப்படிங்கறத நம்ம ஒரு வேல்யூ அடிஷனா தான் பார்க்கணுமே தவிர, அந்த சைன் போட்டாச்சுப்பா அதுல எந்த தப்புமே இருக்காதுப்பா, கம்ப்ளீட்பா, அதுல இனிமே நீங்க உங்களால ஒரு குறை கூட கண்டுபிடிக்க முடியாது, இந்த கம்பெனி அவ்வளவுதான், இந்த வருஷம் நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கல்ல, அப்போ லாஸ்ட், அதாவது ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம், லாஸ்ட் 12 மந்தோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை தான் நம்ம வந்து ஆடிட் பண்ணி சைன் பண்ணிருக்கோம். இப்போ இந்த லாஸ்ட் 12 மந்த்ஸ் நடந்தது பெர்ஃபெக்ட்டா ஆடிட் பண்ணி சைன் பண்ணிட்டாங்கல்ல, அவ்வளவுதான், அடுத்த வருஷம் பாருங்க இந்த கம்பெனி எங்க போகுது, ஓஹோன்னு போகுது, அப்படி இப்படின்னு நம்மளால எதுவுமே கேரண்டி கொடுக்க முடியாது. அப்போ எந்த விஷயத்துக்கு ஒருத்தரால 100% ஷூரிட்டியோ இல்ல கேரண்டியோ கொடுக்க முடியலையோ அங்க ஒரு சில இன்ஹெரண்ட் லிமிடேஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அது என்ன? நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன தெரியுமா? நேச்சர் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குது? ஒரு கம்பெனி அவங்க ரன் பண்ற பிசினஸ் அவங்க வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸா ப்ரெசென்ட் பண்றாங்க. இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய பொறுப்பு யாரோடையது அப்படின்னு பார்த்தா அது வந்து மேனேஜ்மெண்ட்டோடைய தான், அதாவது அந்த கம்பெனியோடைய தான். ஸோ அந்த கம்பெனி தான் அவங்களோட பிசினஸ்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸையும், ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸையும், ஒவ்வொரு ஈவெண்ட், இன்வென்ட்ரி எல்லாத்தையுமே அவங்க தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸா வடிவமைக்கிறாங்க. அப்போ ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்றதுல இருந்து, லெட்ஜரா மாத்துறதுல இருந்து, ட்ரையல் பேலன்ஸ், P&L அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் போட்டு அதுக்கு நோட்ஸ், டிஸ்க்ளோஷர்ஸ் இதெல்லாம் போட்டு, கம்பெனிஸ் ஆக்ட் 2030 எந்த ஷெட்யூல் படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களோ, எந்த ஷெட்யூல் படி லைக் பேலன்ஸ் ஷீட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களோ அதுபடி எல்லாமே இருக்கான்னு பார்க்கறதுல இருந்து எல்லா பொறுப்புமே, ப்ரிப்பரேஷன் அண்ட் பிரசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் த பியூரஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெடி பண்ணும் பொழுது எந்த இடத்துலையுமே குவாலிட்டியில குறைபாடு வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொரு கம்பெனியுமே அவங்க கம்பெனிக்குள்ள இன்டர்னல் கண்ட்ரோலும் ஒன்று வைப்பாங்க, ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் வைப்பாங்க. இந்த கண்ட்ரோல் மெக்கானிசமை டிசைன் பண்றதுல இருந்து, பிளானிங்ல இருந்து, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல இருந்து எல்லாமே யாருடைய பொறுப்புனா அது அந்த கம்பெனியோட பொறுப்பு. அப்போ preparation of financial statements and presentation of that, and then preparing for the internal control and implementing a lot of procedures for internal control, அதனுடைய மேம்பாடு எப்படி இருக்கு, இதெல்லாமே பார்க்கறது யாருன்னா பார்க்குற பொறுப்பு மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்கு. இதுல ஆடிட் அப்படின்ற அந்த ஒரு ப்ராசஸை பண்றதுக்காக போற நாம என்ன செய்யறோம்னா, இதெல்லாம் இவங்க கரெக்டா பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்மளோட ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் மூலியமா we are getting to know about the company. ஸோ நம்ம அந்த கம்பெனி பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, அவங்களோட ஆப்ரேஷன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, அவங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எந்த அளவுக்கு ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ கொடுக்குதுன்றத ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்றோம். ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணி தான் செய்யறோம். இல்ல நம்ம ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாம்பிளிங் டெக்னிக் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ 100% இருக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் செக் பண்ணி இன் அண்ட் அவுட் A to Z எல்லாத்தையும் நான் பக்காவா லைன் பை லைன் பார்த்துட்டேன், ஒரு பிரச்சனை கூட இல்லைன்னு சொல்றதுக்கு நான் இன்வெஸ்டிகேட்டர் கிடையாது. அப்ப இதுல ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் லிமிடேஷன் என்ன ஆடிட்டை பொறுத்த வரைக்கும்னா, நான் ஒரு ஆடிட் பண்றதுக்காக ஒரு கம்பெனிக்குள்ள போறேன்னா உள்ள போகும்போது இவன் ஏதோ ஃப்ராட் வேலை பண்ணியிருக்கானோ அப்படிங்கிற மாதிரி கண்ணோட்டத்துல அவனை ஒரு கிரிமினலா பாவிச்சு நான் உள்ள போறது இல்லை. நான் எப்படி உள்ள என்டர் ஆகுறேன்? ஐம் என்டரிங் இன் டு தி ஆடிட் ஆஃப் அ பர்டிகுலர் என்டிட்டி. ஓகே, ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் பிரைமா ஃபேசி இட் இஸ் ட்ரூ டு த ஆப்ரேஷன்ஸ், கரெக்டா தான் போட்டிருக்காங்கன்ற ஒரு பிரைமா ஃபேசி பிலீஃப்ல தான் நான் உள்ள போறேன். ஸோ இதுல one of the most important inherent limitation என்னன்னா, I am not an investigator. நம்பர் 2, நான் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்றேன். அந்த ஆடிட் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு ரீசனபிளான ஒரு அஷூரன்ஸ் கிடைக்குதுப்பா, ஓகே எவ்ரிதிங் மஸ்ட் பி குட் அண்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு எனக்கு கிடைக்குதுன்னா நான் நல்ல ஒப்பீனியன் கொடுக்குறேன். ஸோ இந்த ஆடிட் ப்ரொசீஜர்ஸே எனக்கு ஒரு இன்ஹெரண்ட் லிமிடேஷன்ஸ் தான். ஏன்னா 100% ஆஃப் த டிரான்சாக்ஷன் என்னால் செக் பண்ண முடியாது. ஸோ நேச்சர் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர் இஸ் அன் இன்ஹெரண்ட் லிமிடேஷன் பிகாஸ் ஐம் நாட் செக்கிங் 100% ஆஃப் எவ்ரிதிங். அண்ட் ஒவ்வொரு ஆடிட் ப்ரொசீஜருக்கும் ஏதாவது ஒரு பேக்லாக் இருக்கும். For example, I will be sitting in Chennai and the audit of the company that I'm auditing is in Delhi. ஓகே, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். பிகாஸ் ஆடிட்டரோட ஆஃபீஸ் வந்து சென்னையில இருக்கும், அவங்க ஆடிட் பண்ற கம்பெனி வந்து டெல்லியில இருக்கும். ஓகேவா, இங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, ஆர்டிகல் அசிஸ்டன்ஸ் 2 பேர் இங்கேருந்து அங்கே அனுப்புவாங்க.
அப்ப அவங்க அங்க போய் ஆடிட் பண்ணும்போது there are many practical disabilities that at certain point in time நம்மளால 100% எல்லாத்தையும் செக் பண்ணி ஒரு அவுட்புட் கொடுக்க முடியுமான்னு கேட்டா கொடுக்க முடியாது. ஸோ தட் இஸ் நான் சொல்றதுல நல்ல கவனிச்சுக்கோங்க. இன்ஹரண்ட் லிமிடேஷன்ல நம்பர் 1 என்ன தெரியுமா நான் சொல்வேன், நான் இன்வெஸ்டிகேட்டர் கிடையாது, நான் 100% செக் பண்ணல, என்னால பண்ண முடியாது, நான் அந்த ஐடியாலஜில உள்ள வரல, ஏதோ உள்ள ஃப்ராட் வேலை நடந்திருக்கலாம், நீ செக் பண்ணு, நீ யாரும் உள்ள கூட்டிட்டு வரல. தே ஆர் ரன்னிங் அ கம்பெனி. அந்த மேனேஜ்மெண்டோட கீ ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெடி பண்றதோ இல்லை இன்டர்னல் கண்ட்ரோல் வச்சிருக்கிறதோ. எதுக்கும் நீங்க ஒரு தடவை பார்த்து சைன் போட்டுட்டீங்கன்னா இது யூஸ் பண்றவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் தான் என்ன உள்ள கூப்பிடுறாங்க. ஸோ அதை நான் செய்ய போறேன். ஓகேவா? ஸோ ஐம் நாட் அன் இன்வெஸ்டிகேட்டர். இது ஒரு மேஜர் எனக்கு ஃபால் பேக். ரெண்டாவது என்ன பாயிண்ட் தெரியுமா, நான் ஆடிட் ப்ரொசீஜர் தானே அப்ளை பண்றேன், நான் ஒன்றும் 100% எழுதி செக் பண்ணல, என்னோட ஆடிட் ப்ரொசீஜர்லயே சில ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஓகேவா? நான் இங்க இருக்கேன், நான் ஆடிட் பண்ற கம்பெனியோட லொகேஷன் ஒரு 1000 கிலோமீட்டர் கடந்து இருக்கலாம், இல்ல நான் ஆடிட் பண்ற ஆடிட்டர் வந்து பிலாங்ஸ் டு இஸ்ரேல், அவர் ஆடிட் பண்ற கம்பெனி ஆப்பிரிக்கால இருக்கும். இப்படிலாம் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். நீங்க நல்லா செக் பண்ணி பாருங்க, நிறைய கார்பரேட்ஸ் வந்து they will be operating in Africa and auditors will be from Israel. இப்படி எல்லாம் இருக்கும்பொழுது நீங்க எப்படி போய் ஒரு ஸ்டாக்கை செக் பண்ணுவீங்க, எப்படி இன்வென்ட்ரி எல்லாம் கரெக்டா ப்ராப்பரா இருக்கான்னு பாப்பீங்க, இன்வென்ட்ரி கவுண்ட் பண்ணும்போது நீங்க எப்படி நேர்ல போய் நின்று பார்க்க முடியும்? See, there is a lot of problems but still we do audit. அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு. அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம பாயிண்ட் என்ன படிக்கிறோம், நேச்சர் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கே பொறுப்பை யாரோடதுன்னா கம்பெனியோடது. ஸோ எந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த AS12 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கவர்மெண்ட் கிராண்ட்னு ஒன்று கொடுப்பாங்க. இப்போ கவர்மெண்ட் கிராண்ட்டை வந்து எனக்கு எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் அ பர்டிகுலர் ப்ராடக்ட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுதுன்றதுனால என்னோட எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கிறதுக்காக கவர்மெண்ட் எனக்காக என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 1 கோடி ரூபாய் வந்து லைக் வாட் அந்த கவர்மெண்ட் கிராண்டா எனக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ என்னன்னா என்னோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 2 crores தான், அதுல 1 crore எனக்கு கிராண்டா கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது என்னோட எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கிறதுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. இப்ப கவர்மெண்ட் கிராண்ட் அப்படிங்கிற அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய இன்கம் ரிலேட்டடா, அதாவது இங்க இவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு இவ்வளவு செலவாகுது, உங்களோட செலவுகளை கம்மி பண்றதுக்காகவோ இல்ல இந்த இன்கம் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்காக கொடுக்கப்படுற இந்த கவர்மெண்ட் கிராண்ட் இருக்கு இல்லையா, இந்த கவர்மெண்ட் கிராண்ட நான் 2 வகையா என்னோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணலாம். ஒண்ணு என்ன அப்படின்னா, அதை நான் என்னோட இன்கமாவே கன்சிடர் பண்ணிடலாம். அப்படி இல்லையா என்னோட எக்ஸ்பெண்டிச்சர்ல அதை கொண்டு போய் டிடக்ட் பண்ணிட்டு என்னோட எக்ஸ்பெண்டிச்சரை கம்மி பண்ணி காமிக்கலாம். 2 மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல எந்த மெத்தட் சூஸ் பண்ணணுங்கிறது யாருடைய சாய்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா, மேனேஜ்மெண்டோட சாய்ஸ் தான். அங்க இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய அக்கௌண்டன்ட்டுக்கு எந்த அளவுக்கு சாய்ஸ் மேக்கிங் கெப்பாசிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு தான் ஒவ்வொரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டையும் படிச்சு புரிஞ்சு அதை ப்ராப்பரா அப்ளை பண்ணி அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்கா auditor is an expert, okay, both in auditing and accounting, but he is not the one who is preparing the financial statements. So there is always a problem that even though I am very, very, very qualitative in terms of auditing your financial statements are your responsibility and you have prepared it. Okay, so there is always a problem with the choice making. நான் எந்த மாதிரி AS12 டீல் பண்ணியிருக்கேன் என்னோட financial statementsல அப்படிங்கிறது அந்த கம்பெனிக்கு தான் தெரியும். அதை நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து AS12 இவங்க எப்படி டீல் பண்ணிருக்காங்கன்னு நான் பாக்குறேன். ஸோ மேஜர் ஏரியாஸ், இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் தான் வந்து ஒரு ஆடிட்டரால செக் பண்ண முடியுமே தவிர ரொம்ப இன்டெப்தா போய் A to Z பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. அதே மாதிரி வாட் இஸ் நம்பர் 2 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட் இஃப் கீ மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்களே கலீஷன் மூலமா, தட் இஸ் 2-3 பேர் கல்யூட் ஆகி, ஃபார் எக்ஸாம்பிள் சீனியர் மேனேஜ்மெண்ட்டுக்கும் மிடில் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஏதோ ஒரு கல்யூஷன் நடக்குது, அங்க ஏதாவது ஒரு ஃப்ராட் வேலை நடந்தா அதை எப்படி என்னால கண்டுபிடிக்க முடியும்? ஆஸ் அன் ஆடிட்டரா கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் ஒரு ஃப்ராடுங்கிறது ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா, ஸ்கீமேட்டிக்கா, இன்டென்ஷனலா, ஓகேவா, அது ரொம்ப 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 பிளான்டா பண்ணும்பொழுது, அதுவும் டாப் மேனேஜ்மெண்டோட சப்போர்ட்டோட பண்றாங்கன்னா, how can I find out whether that fraud is happening inside? Because everything on the face of it seems genuine and there is no ray of susceptibility to my என்ன சொல்றது, நான் ஒரு ஆடிட்டருடைய அந்த ஜட்மெண்ட் கெப்பாசிட்டியை தாண்டி ஒரு ஃப்ராட் வேலையை அவங்க பண்ணியிருக்காங்கன்னா அது நான் எப்படி என்னால் how can I bring that out? Okay, I'm not an expert in criminology. ஸோ இதுதான் தேர்ட் ரீசன். ஸோ நான் சொன்ன மாதிரி 3 ரீசன் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். நம்பர் 1 நம்ம என்ன படிச்சிருக்கோம் ரீசன் அப்படின்னு கேட்டீங்க. The first reason I've told you, I'm not an investigator. That is reason number 1. Reason number 2, I'm just doing the auditing procedures. I'm not checking A to Z. So that's the second problem. Number 3, nature of financial reporting is in the format that the responsibility of preparation and presentation of financial statements is the responsibility of the management. And internal control, responsibility of the management. And what if the fraud or collusion happens in the firm? How can I find out? No, I cannot find it out. I'm not an expert in criminology or I'm not a detective. I cannot do that. So these are the first 3 points of inherent limitations. And then
we'll talk about timeliness of financial reporting. See, for example, one of the transactions that has happened in last February, okay, well, last February, and then you have found out, okay, these are the mistakes happened in this company last year. And when you gave your opinion last year, you mentioned that don't make any end of the year it would come. For example, March 31st is going to near. Okay, so the company wants to increase the sales before the 31st. So what it does is it talks to a lot of its partners, it talks to a lot of its clients, and it is asking the clients to buy the products before 31st, so that it wants to increase the sales of that particular year end. And as an auditor, I have found out that they have these kind of last minute incremental sales practice, which is not at all genuine, and it is all bogus. And they're asking the client just to confirm their purchase orders from this company, and they're giving them an option that even after April or May, you can cancel the order, no problem. But for the year ending 31st May, I want to show increase in sales. So, for example, if these things are happening last year, I might think that this year also, this kind of company which did this kind of bogus entries or this kind of bogus claims or creating fake sale just in terms of paper and not in real terms at all, if this has happened in the last February, why should I not think that this will also happen this year? But in reality, they might have not indulged in that kind of activity this year. This year, this company is very clean, genuine, okay, and they have not indulged in any kind of creating that last minute sales and all that. But still, as an auditor, because of the experience that I've gained in the last year, I will still have the same preconceived notion. Okay, so what it tells is that the timeliness of financial reporting, the financial reporting that we did the last year had posted some kind of conception with me, has posted some kind of prejudice, in the sense that நான் என்ன பண்றேன்னா, ஓகே, அவங்க லாஸ்ட் இயர் வந்து இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் ஏமாத்திருக்காங்க, அப்ப லாஸ்ட் இயர் ரெண்டு சேல்ஸ் எப்படியாவது ட்ரை பண்ணணும்னு அவங்க பண்ணியிருக்காங்க, அப்ப இந்த வருஷமும் அவங்க அது பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சு நான் அந்த கண்ணோட்டத்திலேயே பாக்குறேன். பட் இந்த வருஷம் அவங்க அதை பண்ணாம கூட இருக்கலாம். இல்லையா, நான் இந்த இயரோட பிகினிங்ல ஒரு இந்த கீ மேனேஜ்மெண்ட் ரோல்ல இருக்கவங்களாம் எந்த அளவுக்கு போர்ட் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்றாங்க, எப்படி அட்டன் பண்றாங்கன்றத பத்தி நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சிருக்கேன். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இயர் எண்ட் வரைக்கும் அதே மாதிரி தான் அவங்கள மீட்டிங் கண்டக்ட் பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைக்கலாம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே எனக்கு என்ன தெரிய வரும், அவங்களாம் ப்ராப்பரா மீட்டிங்கே கண்டக்ட் பண்ணல, வரவே இல்லைன்னு கூட தெரிய வரலாம். ஸோ அந்தந்த இன்ஃபர்மேஷன் அந்தந்த காலகட்டத்துக்கு மட்டுமே செல்லுபடி ஆகுமே தவிர, ஒரு ஒரு கன்க்ளூஷனுக்கு நான் வரேன், அதை வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும் நடக்குதுன்னா, ஜூன் மாதம் நடந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் மனசில் வச்சுக்கிட்டு அதே மாதிரி தான் அக்டோபர் மாதமும் அந்த கம்பெனி இருக்கும் நான் நினைக்க முடியாது. ஸோ மொமெண்டமும் டைனமிக்ஸும் மாறிக்கிட்டே இருக்கு அந்த கம்பெனியை சுற்றிங்கிறது தான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான மேட்டர். ஸோ இப்படி இருக்கிறதுனால நம்மளால 24/7 என்ன நடக்குதுன்னு கண்டினியூஸா அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. தட் இஸ் நாட் த, நம்ம யாருன்னா எப்பவுமே சொல்லுவாங்க, ஆடிட்டர்ஸ் ஆர் நாட் பிளட் ஹவுண்ட், தே ஆர் ஜஸ்ட் வாட்ச் டாக்ஸ். நம்ம உட்காந்து என்ன தப்பு நடக்குதுன்னு பார்க்கலாமே தவிர, அப்படியே பிளட் ஹவுண்ட் மாதிரி உட்காந்து வாட் இஸ் ராங் அப்படின்னு மைன்யூட் லெவல்ல நத்திங் ஷுட் ஹேப்பன் நம்மளால பார்க்க முடியாது. ஸோ தட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் ஃபைனலி லாஸ்ட் பாயிண்ட் என்ன, ஃபியூச்சர் ஈவெண்ட். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, நான் சைன் பண்ணி இருக்கிறது லாஸ்ட் 12 மந்த்ஸோட ஆடிட், there is last 12 months ஓட financial statement. அதுல there is nothing materially misstated whether due to fraud or error. ஓகேவா, as a free, அதாவது financial statement as a whole free from material misstatement whether due to fraud or error, இதை தான் நான் சொல்லியிருக்கேன். பட் இதனால ஃபியூச்சர்ல எதுவுமே மாறாது அப்படின்னு there is no guarantee. கரெக்டா? அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஆடிட்டால அப்சல்யூட்லி எவ்ரி திங் இஸ் ஃபைன்னு கேரண்டி கொடுக்க முடியாது. பிகாஸ் இந்த 12 monthsல எவ்ரி திங் இஸ் ஃபைன். அண்ட் ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷத்தோட எண்ட் வரைக்கும் எவ்ரி திங் வாஸ் லுக்கிங் குட். பட் ஜஸ்ட் ஆஃப்டர் தட் அடுத்த வருஷம் பிறகுது 2 மாசம் தான் ஆகுது. இந்த செகண்ட் மந்த்லயே உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வார் வந்துடுது. உக்ரைன் ரஷ்யா வார் வந்த உடனே ரஷ்யா தான் நான் ஆடிட் பண்ண கம்பெனியோட மிகப்பெரிய மார்க்கெட், அங்கதான் ஏகப்பட்ட சேல்ஸ் நடக்கும். திடீர்னு உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வார் வந்ததுனால அந்த ரஷ்யன் கண்ட்ரில என்னால சேல்ஸே பண்ண முடியல. ஏன்னா நான் போலண்டை சேர்ந்த கம்பெனி, போலண்டு சேர்ந்த ஒரு கம்பெனி ரஷ்யால எதுவுமே சேல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போலண்ட் யூரோப்போட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த யூரோப் யூனியன்ல இருக்கவங்க என்ன சொல்றாங்க, போலண்ட் யூ ஷுட் பிலாங் டு யூரோப் அண்ட் யூ ஆர் அ மெம்பர் ஆஃப் யூரோப். நீ வந்து கண்டிப்பா ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, நீ உக்ரைனுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், உக்ரைன் தான் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, போலண்ட் நாட்டை சேர்ந்த என்னோட கம்பெனி யூரோப் யூனியனுக்கு கீழே இருக்கக்கூடிய என்னோட நாடு போலண்டு, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நான் கண்டிப்பா அவங்களுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். இல்லைன்னா எனக்கு யாரும் லோன் தர மாட்டாங்க பேங்க்ஸ் எல்லாம். அதனால நான் என்ன பண்றேன், ரஷ்யன் ஆபரேஷன்ஸ் ஃபுல்லாவே நான் க்ளோஸ் பண்ணாதான் எனக்கு லோனே கிடைக்கும்.
ஸோ அப்போ நான் அதை க்ளோஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யூ கேனாட் சே தட் என்ன ஆடிட்டர் லாஸ்ட் இயர் வந்து ஆடிட் சைன் பண்ணும்போது எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு, என்ன சொல்றது, ஃபியூச்சர் கோயிங் கன்சர்ன்லாம் எதுவுமே பாதிக்கப்படல அப்படி இப்படி சொன்னாரு. ஆனா பாருங்க கம்பெனி இழுத்து மூடுற மாதிரி நிலைமைக்கு வந்துச்சு. ஏன் வந்துச்சுன்னு கேட்கும் பொழுது an auditor can only do as much as it is under the control of that particular year. And the events and financial statement அந்த இயரோடது மட்டும் தான் அவர் கொடுக்க முடியும். அந்த வருஷத்துல நடந்த வரைக்கும் அவருடைய கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு பார்க்கும்போது ஃபியூச்சர் இஸ் குட். பட் திடீர்னு ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் வார் வரும்னு யாருக்கும் தெரியாது. அதனால ரஷ்யன் ஆபரேஷன்ஸ் ஃபுல்லா டிஃபால்ட் ஆகும்னு யாருக்கும் தெரியாது. அதனால இந்த கம்பெனி கோயிங் கன்சர்னையே உழைக்கிற அளவுக்கு இந்த கம்பெனியோடைய போக்கு இருக்கணும். who can predict? Nobody can predict. So ஒரு auditor is not an expert in எப்படி சொல்றது, ஒரு criminology-யோ, he is not a forecasting expert and all that. Okay, so financial statements-ல whether due to fraud or error material misstatement இல்லாம இருக்கான்னு மட்டும் தான் he can see. So what are the 5 things that I've taught you? Number 1, first one, I'm not an investigator. That is first point number 1. Number 2, I'm doing audit procedures. Okay, and number 3 and 4 we can talk about the nature of financial reporting is such that it is the responsibility of the management to prepare and present the financial statements. So we have a very limited influence on that. And then number 4 is that we have future events. கோயிங் கன்சர்ன் பாதிக்குமா இல்லையா, இல்லை சோஃபார் இது எப்படி இருக்கு, எல்லாத்தையுமே நான் வந்து ஆடிட் பண்ணும்போது ஐ எம் ஒன்லி கிவிங் மை ஒப்பீனியன் ஃபார் திஸ் 12 months. ஸோ ஐ டோன்ட் கிவ் அ கேரண்டி ஃபார் த ஃபியூச்சர் ஈவென்ட். ஸோ தட் இஸ் point number 4. And last point number 5 is that every information has some reliability only for that point of time. காலம் கடந்த பின்பால அந்த முன்னாடி போன வருஷம் மார்ச் மாசம் நடந்த ஒரு விஷயத்த இந்த வருஷம் மார்ச் மாசம் எந்த அளவுக்கு அதுக்கு வேலிடிட்டி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஸோ டைனமிக்ஸ் மாறிட்டே இருக்கிறதுனால ஆடிட்டே நாங்கள் வருஷம் எண்டில் வந்து ஒரு 1 month நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆடிட் பண்ணும்பொழுது ஓகே போன வருஷம் இறுதியில் நடந்த விஷயங்களை இந்த வருஷம் அதை எடுத்து அதே வேலிடிட்டி இருக்குமான்றது செக் பண்ண முடியாது. ஸோ அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நிறைய திங்ஸ் வந்து டைனமிக்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த 5 reasons. Reason number 1, I'm not an investigator. That is, auditors are not investigators. Reason number 2, we're just using audit procedures. Okay, and there's no 100% checking of all the things. And number 3, nature of financial reporting, where they say internal control, financial statement, everything is the responsibility of the management. And what if collusion happens and middle management and senior management are involved in fraud? That auditor cannot do anything because he's not an expert in finding who is a criminal and all that. Okay, so that is one problem. And finally we have 2 reasons. One is future events. That auditor cannot give 100% guarantee on future estimates or future prospect of the company, that they are not giving any kind of accreditation நம்ம கொடுக்கல. So these are the 5 points. Okay, these are the 5 points that tells us as the most important 5 pillars of inherent limitations, which is given under SA 200, which is overall objectives of the independent auditor and the conduct of audit as per standards on auditing. Okay, under this they have given 5. Number 1, nature of financial reporting. Number 2, nature of audit procedures. Number 3, not in the nature of investigation. Number 4, timeliness. Number 5, future events. Okay, in the next video I'll talk to you about what is an engagement. Thank you so much. Definitely share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, and then do comment. உங்களுக்கு என்ன doubts இருந்தாலும் academic support வேணும் அப்படினாலுமே, உங்களுக்கு any doubt clarifications or any particular topic உங்களுக்கு புரியலனாலுமே do let me know. I'll definitely help you out to the best possible way that I could help. Thank you so much.